ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ ஹஸ்பி ஆஃபீஸ் கிளப்பி விட்டுட்டு நாங்கள் ரெண்டரும் அப்படியே தெருவிலே கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தோம். அப்போ தான் சீமநெல்லிக்காய் மரத்தை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி மரத்தில் தான் எப்போ பார்த்தாலும் இருப்போம். ஏன்னா அதை உப்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீழே விழுது எல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தை அங்கேயும் விளாண்டுட்டு இருந்தா. எங்கள் ஊர் சைடெலாம் இப்போ இந்த மாதிரி இயற்கை செடி பார்க்குறதே கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. எல்லாமே அப்படி அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஊரில் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி இப்போ இயற்கை செடி இருக்குது. அதில் சொடக்கெல்லாம் விட்டோன்னே என் குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். நானும் விட்றேன்னு சொல்லிட்டாங்க. அவளும் கொஞ்ச நேரம் விட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் 2 பேர் மாறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ ஹஸ்பி ஆஃபீஸ் கிளப்பி விட்டுட்டு நாங்கள் ரெண்டரும் அப்படியே தெருவிலே கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தோம். அப்போ தான் சீமநெல்லிக்காய் மரத்தை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி மரத்தில் தான் எப்போ பார்த்தாலும் இருப்போம். ஏன்னா அதை உப்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீழே விழுது எல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தை அங்கேயும் விளாண்டுட்டு இருந்தா. எங்கள் ஊர் சைடெலாம் இப்போ இந்த மாதிரி இயற்கை செடி பார்க்குறதே கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. எல்லாமே அப்படி அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஊரில் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி